இல்ல ஓபிஎஸ் ஆல்ரெடி அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாருங்க. அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்துலேருந்தே தர்ம யுத்தம் ஆரம்பிச்சாரு. தர்ம யுத்தம் ஆரம்பிச்சப்ப என்ன சொன்னாரு, எனக்கு 50 எம்எல்ஏக்கள் எனக்கு ஆதரவு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சார். அப்போ நான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக 50 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, நம்ம சப்போர்ட் பண்ணி தனியாக கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருவோம், பண்ணிடுவோம், வந்துடுவோம், பெரிய லெவலில் பண்ண இடத்துல ஒரே ஒரு அமைச்சர் தான் வந்தார். யாரு? நீங்கள் ஏற்கனவே வைத்தியலிங்கம் ஒருத்தர், இன்னொருத்தர் மாப்பா பாண்டியராஜன் மட்டும்தான் கடைசியில் வந்தார். இப்படிதான் ஒரு சூழ்நிலைகளில் போயிட்டு இருந்ததுன்னு வந்துங்களேன். மற்றபடி வேற ஒன்றும் பெருசா இல்லை. அதனால ஓபிஎஸ் உடைய அரசியல்ங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் இனிமே. அவர் இருப்பாரு, என்டிஏ கூட்டணியில் இருப்பாரு. அவர் ஏடிஎம்கேக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா அதில் எடப்பாடி தெளிவாக இருக்காரு. இது ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா தாமரையில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு வேணா 2 சீட்டு கொடுப்பாங்க. ஓபிஎஸ்க்கு அவர் பையனுக்கு வேணா சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள். அவர் பையனுக்கு கொடுத்தால், இல்லைன்னா வைத்தியலிங்கம், இல்லைன்னா மனோஜ் பாண்டியன், எப்படிக்கான ஒரு சூழ்நிலைகள் தாண்டி ஓபிஎஸ்க்கு பெருசா அவங்க வந்து இனிமே என்னன்னா, நீங்க ஒரு பிஜேபி தெளிவா இருக்குங்க. ஓடுற குதிரையைத்தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால மாற்றம் இல்லை. நீங்க அடுத்த கட்டம். அதனால ஓபிஎஸ்க்கு கண்டிப்பா அனுமதி இருக்காது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஏற்கனவே எனக்கு ஓரளவு ஐடியா இருக்குன்னு இருந்துச்சு. பட் எல்லாம் பெருசா பேசுனாங்க. பாருங்க ஓபிஎஸ் பார்க்க போறாருன்னு. ஓபிஎஸ் அவங்க வந்து பிஜேபி பெருசாலாம் கையில் எடுக்காது.